ஆதிதிராவிட பழங்குடி ஆணையத்தை புதுப்பிச்சு தொடர் கூட்டங்களை நடத்தி அந்த மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். சென்னையில் திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதருக்கு சிலையுடன் மணிமண்டபம், அவர் பெயரிலான அயோத்திதாச பண்டிதர் மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதே விழுப்புரத்தில் இருக்கிற கோழுவாரி சமத்துவபுரத்தை ஒரு ஆதிதிராவிட சகோதரியின் கைகளால் தான் திறந்து வச்சேன். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் அதனுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஆதிதிராவிடர் மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி, பொருளாதார மற்றும் சமூக நிலைகளை உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். வன்னியர் சமுதாய மக்கள் 1987 ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க. தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அது. ஆனா அதிமுக ஆட்சியில தனி ஒதுக்கீடு கொடுக்கல. நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் முதலமைச்சரானதும் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். இந்த 30 ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது. வன்னியர் சங்கத்தின் மேல போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர். 1987 போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை கொடுத்தார். இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதி தியாகிகள் அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வாக்குறுதி கொடுத்தேன். இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருந்த ஏஜின்னு அன்போடு அழைக்கப்பட்ட கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அறிவிச்சு இப்போ மணிமண்டபம் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சமூக நீதியை நோக்கி, சமத்துவத்தை நோக்கி நம்ம அரசு செயல்படுது. அது மட்டுமல்ல, பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்லாட்சியை வழங்கி வரும். பல்வேறு மாநிலங்களில் இருந்து குழுக்கள் வந்து பார்த்து நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க. இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் மட்டும் இல்ல, நம்மோட திட்டம் ஒண்ணு கன்னடா நாடு வரை போயிருக்கு. இப்போ என்ன திட்டம் அது? செய்திகளை பாத்தீங்களா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் இப்போது கன்னடா நாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்குறதுக்கு காரணம், மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படிக்க வருவாங்கன்னு நிறைவேற்றினார். நானும் ஒரு பள்ளியில அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது யதார்த்தமா ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்ப தம்பி சொல்லுச்சு, அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால டிஃபன் செய்யலன்னு சொல்லுச்சு, அதனால சாப்பிடலன்னு. உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை, திமுகவின் நலத்திட்டங்களை சொல்லி பரப்புரை செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.